வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சுடிதார் டாப் வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத நம்ம போட்டு காட்டுறோம். இங்க பாருங்க, இது வந்து டாப்ஸ். இதுக்கு வந்து இப்போ இந்த டாப்ஸ் வந்து லைனிங்கு. இப்போ எது உள்ள வெளியில உள்ளது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் இதை வந்து அடித்து நம்ம இன்னைக்கு திருப்புறோம். பாருங்க, சீக்கிரமாக நல்ல ஈஸியான மெத்தடில் நம்ம இது பண்ணியிருக்கோம். கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து பின்பக்கம் பாருங்க, பின்பக்கம் இந்த நெக்கை வந்து நீங்க அடிச்சு திருப்பலாம், இல்ல பைப்பிங் கொடுத்து நீங்க திருப்பாம அடிச்சு திருப்பாமையும் பைப்பிங் கொடுக்கலாம். என்ன வேணா நீங்க செய்யலாம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா பைப்பிங்கே கொடுத்துருவோம். இப்ப இது வந்து இதுல வந்து நம்ம அடிச்சு திருப்பாமலே நம்ம பைப்பிங் கொடுக்கலாம். இப்ப அடிச்சு திருப்பியும் நம்ம பைப்பிங் கொடுக்கலாம். நான் என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து நீங்க நெக்கு வந்து இறக்கம் வேணும்னா நீங்க அடிச்சு திருப்பிட்டு நீங்க வந்து பைப்பிங் கொடுக்கலாம். இல்ல நெக்கு வந்து கொஞ்சம் ஏத்தியே இருக்கட்டும் சொன்னா நீங்க கழுத்தை இறக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி அடிச்சு திருப்புறதுக்கு முன்னாடியே நீங்க அடிச்சு அப்படியே நீங்க பைப்பிங் கொடுங்க, சரியா வரும். பாருங்க, இப்போ பேக் சைடு இந்த வாங்க பின்னாடி வந்து நம்ம தச்சுட்டோம். இந்த கழுத்து நெக்ல இருந்து எல்லாமே முடிச்சாச்சு. பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாத்தையுமே அடிச்சு திருப்பிட்டோம். இப்ப முன் சைடு அடிக்கணும். முன் சைடு வந்து நம்ம கழுத்துக்கு வந்து நெக்கு வைக்கணும் இல்லையா, டிசைன் வைக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க பின் போடுறதா போட்டுக்கோங்க. அப்படி உங்களால பின் போட தச்சிருவீங்கன்னு சொன்னா தச்சுக்கோங்க. இதை வந்து நேரா கனெக்ட் பண்ணி நீங்க தைக்கணும். பாருங்க, இப்படி வைக்கலாம். இல்ல இதுல இருந்து நம்ம டிசைன் நெக்கு வைக்கணும்னு நினைச்சா நான் இன்னொன்னு இதை பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு டிசைன் எப்படி அப்படிங்கிறத இது இப்படி அடிச்சு உங்களுக்கு திருப்புறதுக்கும் திருப்பிக்கிறலாம். இல்ல அப்படி இல்லைன்னு தெரிஞ்சா உங்களுக்கு டிசைன் போடணும்னா
இதை நான் மறுபடியும் இதை எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு நான் டிசைன்ங்கிறத பேண்ட் துணி நிறைய இருக்கு இல்லையா, பேண்ட் துணி நிறைய இருந்தா உங்களுக்கு டிசைன் எப்படி நீங்க தைக்கிறீங்கிறத உங்களுக்கு ஈஸியா நான் உங்களுக்கு போட்டு கட்டுறேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல, சவுண்டா தான் பேசுறேன், இதுக்கு மேல எனக்கு பேசல. கேக்குதா என்னன்னு தெரியல, பாப்போம். இப்போ இதை நான் பிரிச்சாச்சு. இப்போ நம்ம பிரிச்சுட்டு நம்ம டிசைன் எப்படி தைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு ஈஸியான முறையில நான் உங்களுக்கு சொல்றேன். புதுசா பழகுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு சுடிதாருங்கிறது கொஞ்சம் ஈஸி தான். நீங்க அதை அப்படியே துணியிலேயே போட்டு எடுத்து கட் பண்ணிட்டு நீங்க அப்படியே டிச் பண்றதுமே உங்களுக்கு ஈஸி தான். நான் பேண்ட் போன வீடியோல போட்டிருக்கேன், அதே மாதிரிதான் நீங்க எடுக்கணும். இங்க பாருங்க, இது இந்த இருக்கு இல்லையா, இப்ப நம்ம பிரிச்சு எடுத்துட்டோம். நான் சொன்னது சும்மா சாதாரண நெக்கு. இப்ப நம்ம டிசைன் போடணும்னு இருந்தா உங்களுக்கு பேண்ட் துணி மிஞ்சி இருக்கும் இல்லையா, அந்த பேண்ட் துணியை எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, இந்த பேண்ட் துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பேண்ட் துணியில நீங்க என்ன வேணாலும் டிசைன் போடலாம். இருங்க நம்ம டிசைன் போடுவோம். பாருங்க, இந்த துணி இருக்கு இல்லையா, இதை நீங்க சும்மாவே இப்படி போட்டுக்கோங்க. இதை நீங்க அளவெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இதுக்கு என்ன ஒரே இதுன்னா, நீங்க சென்டரை மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி உள் பக்கம் வெளி பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்க பாருங்க, சுடிதார் கழுத்து நெக்கு எப்படி வருதுன்னு. நீங்க இது மெயின். நீங்க இதுல என்ன செய்றீங்கன்னா, நாம பாருங்க இந்த நெக்கு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த நெக்குல உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் நீங்க போடணுமோ டிசைன் போட்டுக்கலாம். அப்படி நீங்க அந்த மாதிரி இல்ல, நீங்க உங்களால என்ன முடியுங்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரி டிசைனும் போட்டுக்கலாம். நான் இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி போட்டுறேன். இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்குமான்னு நம்ம பார்ப்போம். சரியா, இது நான் ஒருத்தர் தச்சு கொடுத்துருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நம்ம போட்டு பார்ப்போம், எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. பாருங்க, இது நம்ம இப்ப அடிச்சு நம்ம திருப்ப போறோம். ஆனா இங்க துணி இங்க கரெக்டா இங்கிட்டும் இருக்கணும், எல்லா பக்கமுமே இருக்கணும். இந்த துணி இந்த இடத்துலயே அந்த இடம் ஃபுல்லாவே இருக்கணும் துணி. நம்ம நல்லா பாருங்க, நான் துணி கரெக்டா எல்லா பக்கமும் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் அடிக்கிறேன். பாருங்க, இதை நம்ம அடிச்சிட்டோம். இப்ப இதை கட் பண்ணிட்டு அடிச்சிட்டோம். இப்ப லைட்டா அங்கனக்குள்ள ஒரு கொதவை போட்டுக்கிடுவோம். இங்க ஒரு கொதவை, இங்க ஒரு கொதவை, இங்க ஒரு கொதவை போட்டுக்கிட்டோமா. இப்ப இதுல ஒரு அமுக்கடி போட்டுருவோம். பாருங்க, இப்ப நம்ம அடிச்சு திரும்புறது என்ன கலர் வருது, கிரீன் கலர் உள்ள போய் எல்லோ கலரு வெளியே வந்துருச்சு. நம்ம இப்ப இந்த கலர் மேல அடிக்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம தச்சிட்டோம். இப்போ இந்த இது கரெக்ட் பண்ணி கேட்டோம். இப்போ என்ன செய்யறோம்னா, இது அப்படியே திருப்பிடுறோம். இது அப்படியே திருப்பிட்டு லைட்டா இதை நல்லா தட்டி விட்டுக்குங்க. உள் துணி வெளி துணி லைனிங் துணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ எல்லா துணியுமே நம்ம கரெக்டா இருக்கு. நம்ம இந்த இதுல மார்க் கரெக்டா பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. இங்க துணி இருக்கான்னு பாத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும்.
பாருங்க, எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும். கவனிச்சுட்டு கீழே எதுவும் துணி பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இங்கே ஒரு பின் போடுறா இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இது ஒரு மாடல். இங்க பாருங்க, இப்ப வந்து இந்த துணி இருக்கு இல்லையா, இத வந்து நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். கீழே வந்து தூக்கிக்கங்க. ஏன்னா வந்து டாப்பை வந்து நீங்க தெரியாம கட் பண்ணி விட்டுறாதீங்க. இப்படி நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. இப்படி பார்த்து தூக்கிக்கங்க. ஏன்னா சிஸ்டர்ல வந்து அப்படியே கட்டிங் பண்ணிடுவீங்க தெரியாம. நீங்க கட்டிங் பண்ணாத அளவுக்கு இப்படி தூக்கி விட்டுக்கிட்டு நீங்க வெட்டிங்கங்க. துணியை கொஞ்சம் பார்த்து விட்டுங்க, அவசரப்படாதீங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம என்ன மாதிரி இந்த மாதிரி நீங்க என்ன வரையணுமோ வரைஞ்சிட்டு நீங்க ஈஸியாவே நீங்க போட்டு நீங்க தச்சுக்கலாம். அம்மா எல்லாத்தையும் இப்ப ஒரு அமுக்கடி அடிக்கிறோம் பாருங்க. பாருங்க, ஒரு அமுக்கடி போடுறோம். ஃபுல்லா எல்லாத்தையும் ஒரு ஒரு அடி அடிக்கிறோம். இங்க பாருங்க, நம்ம நெக்க நல்லா தச்சுட்டோம். பாத்தீங்களா, நெக்கு நல்லா நாம தச்சாச்சு. நெக்கு சூப்பரா இருக்கா? நம்ம இதுல டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த டாப்ல டிசைன் போட்டு விட்டோம். இதுல வந்து துணி வந்து நம்ம பதிச்சு எடுத்துருவோம். நம்ம இதே துணியை கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்ல நம்மளோட டாப் துணியை கொடுத்தாலும் கொடுக்கலாம். நம்ம வந்து டாப் துணியை கொடுத்துருவோம். நம்மளோட இஷ்டம் தான், எந்த துணினாலும் கொடுக்கலாம். டாப் துணியை கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்ல இதோட துணியை கொடுத்தாலும் கொடுக்கலாம். இங்க பாருங்க, இத வந்து இப்படி மடிச்சுக்கங்க. இத மடிச்சுக்கிட்டு இந்த ஓரத்துலயே அடிங்க. பாருங்க, இத வந்து இப்படி அடிச்சிருக்கோம். நம்ம இது இப்படி திருப்பணும். பாருங்க,